ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம புதுசாக லான்ச் ஆகிருக்க இந்த டாடா ப்ராடக்ட் வோல்டாஸ் பெக்கோ 7.5 லிட்டர் வாஷிங் மிஷினை பற்றி தாங்க ஃபுல் கைடோடு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை சத்யா ஷோரூம்லேருந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ வாங்கி 2 டேஸ்க்கு அப்புறம் வோல்டாஸ்லேருந்து பூவரசன் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு இந்த வாஷிங் மிஷினை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுக்க வந்திருந்தாங்க. சரி, ஓகே, என்னடா வாஷிங் மிஷின் யாருக்கும் யூஸ் பண்ண தெரியாதா, இதெல்லாம் போய் வீடியோவாக எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மிஷினில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ நார்மல் பீப்புள்ஸ்க்கு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ அதனால தான் நான் இதை ஒரு வீடியோவாக பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து புதுசாக வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஐ ஹோப் இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆட்டோ மோடில் இருக்கணும். ஸ்டார்டிங் வாட்டர் லெவல் எவ்வளோ வேணுமோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேவையானது அழுக்குக்கு ஏற்ற துணி அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற தண்ணி வச்சுக்க முடியாது. அது ஏற்ற டைம் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகே, இது வந்து ஃபவுண்டேஷன் வாஷ்னால் நம்ம இப்போ ஃபவுண்டேஷன்லாம் பார்த்துருவோம்ல, மேலே போயிட்டு வருங்களா? ஆமாம், அந்தமாரி இது வாஷ் பண்ணலாம். ஓகே, இது வந்து குயிக்குன்னா 2 கிலோ வரைக்கும் தான் போடலாம். குயிக்னா 2 கிலோ வரைக்கும். அழுக்கில் துணி இப்போ வெளில போயிட்டு வரோம், சும்மா நார்மலாக துவைக்கிற மாதிரினா குயிக். ஓகே, இதெல்லாம் டீப் க்ளீன். ரொம்ப இந்த அழுக்கு அதிகமாக இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதில் போட்டு யூஸ் பண்ணி துணிலாம் யூஸ் பண்ணுறீங்களா, அந்தமாரி காட்டன் துணி யூஸ் பண்ணுறது. இது வந்து டெடிக்கேட்னா இந்த சாஃப்டான துணி, சாரீஸ் இந்த சாஃப்டான துணி இருக்குங்களா, பஞ்சு போல இருக்குங்க, அந்தமாரி துணி இதில். இது உள்ளனா கம்ப்ளீட்னா இந்த ஸ்வெட்டரு அந்தமாரி இதெல்லாம் போடுறது. ஓகே, இது மல்டி கலர், எல்லா கலரும் போட்டுனா எல்லாம் மிக்ஸ் ஆகுன்ட்டு நிறைய பேர் கலர் போடுறாங்க. அந்த மல்டி கலர்லாம் அதில் போட்டிங்கன்னா இதோட மிக்ஸ் ஆகுது. பிளண்டிங்னா வந்து இது இந்த பெட்ஷீட்டில் இருக்குங்களா, பெட்ஷீட்டு போடுறது. இது டீப் க்ளீன். எந்த துணி போடக்கூடாது. 42 வாஷுக்கு 1 டைம் இது போடணும். டப் க்ளீன் இருக்கும்போது தனியாக ஒரு லிக்விட் இருக்குது, அதையும் போட்டுக்கலாம். உங்களுக்கு அப்படி இல்லைன்னா இந்த எலுமிச்சம்பழம் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் அதையும் பிடிஞ்சி ஊற்றலாம். அந்த விரையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் பிடிஞ்சி ஊற்றிக்கலாம். சரி, ஓகே, அது நல்லா க்ளீன் ஆகும். ஆனால் கம்பல்சரி 1 மாதத்துக்கு 1 டைம் ஆச்சும் டப் க்ளீன் போட்டுருணும். 1 மாதத்துக்கு 1 டைம் டப் க்ளீன் வந்து நம்ம பண்ணிடணும். அது எலுமிச்சப்பழம் வச்சு போட்டுக்கலாம், இல்லைனா எலுமிச்சப்பழம் ஊற்றிக்கலாம், இல்லை அதுக்கு லிக்விட் இருக்காது. நம்ம வேணும்னா அதை வாங்கிட்டு ஊற்றிக்கலாம். ஓகே, இது வந்து அட்வான்ஸ் வாஷ். இது வந்து சில இதுக்கு தான் இருக்கும். இந்த ஆட்டோ எதுக்கு ஒர்க் ஆகாது குயிக்லாம். ப்ரீ வாஷ்னால் இப்போ நம்ம நார்மலாக கையால் வாஷ் பண்ணுறவங்க அழுக்கு இருக்கிறதுனால அந்தமாரி இதெல்லாம் வந்து ப்ரீ வாஷ் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் அழுக்கு போகும். சோக்குனா ஊற வச்சு, இப்போ நம்ம நார்மலாக அந்த அணகுலாம் ஊற வச்சு துவைக்கிறாங்களா, அந்த கான்செப்ட் தான் சோக்கு. நம்மளுக்கு வந்து அலசறது பிழியறது மட்டும் வேணால் நீங்கள் வந்து வாஷ் எடுத்துடலாம். 0ல் இருந்தீங்கன்னா வாஷ் வராது. இப்போ ஸ்பின்னு அலசறது பிழியறது ரெண்டும் நம்மளுக்கு இது ரெண்டுமே வேணாம், பிளிங் மட்டும் கொடுக்கணும்னா இது பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற நீங்கள் ஒரு டைம் ஆஃப் ஆன் பண்ணக்குள்ள ரீசெட் ஆகிடும் எல்லாமே. நம்ம தேவையான மட்டும் வச்சுக்கலாம். இதில் வந்து 9க்கு மேலே போய்ட்டுனா 3 சென்னம் ஒர்க் ஆகும். 3 சென்னா இந்த மழை டைம்லாம் நம்மளுக்கு ரொம்ப காய லேட் ஆகுதுங்களா, வெயிலில் போட்டாலும் இந்த 3 சென்னில் போட்டிங்கன்னா 90ல் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஃபேனில் காய போட்டு எடுத்து போட்டிங்கன்னா சுத்தமாக காமிச்சிடும். அதை 3 சென்னோட வேலை அவ்வளோ ஃபாஸ்ட்டாகும். இது டைம் டிலே. நம்ம ஒரு 5 மணி நேரம் வெளில போகிறோன்னா ஒரு 1 மணி நேரம் தான் துவைக்கணும்னா 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே துவைக்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்து காய போகிற மாதிரினா டைம் டிலே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வாட்டர் லெவல் நம்ம தேவையான லெவல் வச்சுக்கலாம்னா ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வாட்டர் லெவல்னால் அது எதுக்காகுது? வாட்டர் லெவல்னால் நம்ம அழுக்கு இருக்குங்க துணியில் அதிகமாக, இப்போ கம்மியாக துணி போடுறீங்க, அழுக்கு நிறையா இருக்குன்னா தண்ணி கொஞ்சம் கூட வைக்கலாம். அதிகமாக துணி இருக்குன்னா அதுக்கேற்ற தண்ணி வச்சுக்கலாம். ஆனால் தண்ணி துணி ரெண்டுமே சேர்த்து 7.5 தான் கிலோ. அது எப்படி கால்குலேட் பண்ணுறது நம்ம 7.5? இப்போ நார்மலாக ஒரு துணி வந்து ஒரு நார்மலாக இப்போ சட்டை டிஷர்ட் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு 1/2 கிலோ இருக்குங்க. தண்ணி வந்துன்னா ஒரு 200 கிராம் அப்படி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரி, ஓகே. இதில் ஸ்பெஷலாக வேறு எதுவும் இருக்கா? அதில்
ஆனால் இந்த மாடல் எல்லாம் ஸ்பெஷல். இதுவே பழைய மாடலில் வாங்கினீங்கன்னா இந்த அதிகமாக ப்ரோக்ராம்லாம் இருக்காது. நான் 8 ப்ரோக்ராம் தான் இருக்கும். ஓ ரெகுலர் இது மட்டும்தான் இருக்கும், இந்த இதெல்லாம் மட்டும் இருக்காது. இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன் வாஷ்லாம் இந்த இதுலேயும் அந்த அளவுக்கு ஏதாச்சும் 1-2 கம்பெனியில் தான் கொடுப்பாங்க. ஃபவுண்டேஷன்லாம் தண்ணி வந்து மேலே அதிகமாக வந்து இதோட இது எல்லாமே நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம எதுக்கு எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் அதோட. சரி ஓகே. இப்போ நம்ம ரெகுலராக நம்ம இது 2 தான் யூஸ் பண்ணுவோம். காய வைக்கிறது நம்ம வெளில காய வச்சுக்கலாம். ட்ரையர் வச்சிங்க ட்ரை பண்ணி தரோம். காய வைக்கிறது உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். ஓகே, அப்போ ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இப்போ நம்ம இது ஒன் டைம் நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஃப் ஆன் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆகிடும். 3 ப்ரோக்ராம் ஓடுறது தான் உங்களுக்கு இது. ஏன்னா இடையில பாஸ் பண்ணுறது நீங்கள் இது தூக்குனீங்கன்னு வச்சுக்க தண்ணி ஊற்ற உள்ள ஸ்டாப் ஆகிடும். எப்படி இருந்தாலும் ஸ்டாப் ஆகிடும். இது லைட் வந்து சென்சார் டோர் இது. இப்போ ஆன் பண்ணிட்டு ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறேன். இப்போ ஸ்டாண்டர்டாக நிற்கிங்களா, தண்ணி எடுக்குதுங்களா, ஏற்றிக்கிட்டீங்களா, லைட்டு பிளிங்க் ஆகுது. இதே கீழே இறக்கிட்டு மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆகும். ஓகே, அது ஒரு பெனிஃபிட். ஆக்சுவலா இதுல ரெண்டுமே ரெகுலர். இது வாஷ்ன்றது நம்ம இது மினிட்ஸா மினிட்ஸ் நம்ம செட் பண்ணலாம். இது ரெண்டு டைம்ஸ் ரெண்டு 3 சைடு அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாக் சிம்பிள் வந்துச்சுங்களா, எதை வச்சு ஏற்றினாலும் உங்களுக்கு யூஸ் ஆகுது சில்ட்ரன்ஸுக்காக. ஓகே ஓகே. மறுபடியும் அதே 3 செகண்ட் அழுத்தி பிடிச்சிங்கன்னா லாக் போயிடும். ஓகே. நம்ம இது டைமிங் எப்படி செட் பண்ணுறது? வாஷிங் டைம் 30 மினிட்ஸ் 1 hour அந்த மாதிரி. அது வந்து இவங்களே எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளது. ஆட்டோ அவங்களே கொடுத்துருப்பாங்க. நம்ம வேணா ப்ரோக்ராம் பொறுத்து அது டைமிங் செட் பண்ணிக்கணுங்களா? அதுவா டைமிங் அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல 59 நிமிஷம் இருக்குங்களா, இப்போ வாட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கம்மியாகுதுங்களா? இப்போ கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இன்க்ரீஸ் பண்ண டைம் அதிகமாக. ட்ரெஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா வாட்டர் லெவல் கம்மி பண்ணிக்கலாம். ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தண்ணி அதிகமாக. ஓகே ஓகே. நம்மளுக்கு தேவையான லெவல் இன்க்ரீஸ் பண்ண டைம் ஆகும். அது மாதிரி ப்ரீ வாஷ் போட்டால் சோக் போட்டால் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ப்ரீ வாஷ்னா சொன்னீங்க? அழுக்கு இந்த காலர் அழுக்கு அந்த மாதிரி தான். சோக்னா ஊற வைக்கிறது. இது வந்து நம்ம டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வாஷ் வேணும், எத்தனை நிமிஷம் வரைக்கும் வாஷ் பண்ணுறதுக்காக எவ்வளோ வைக்கலாம். அது நார்மலாக இருக்கிறதே இருக்கட்டும். ஏன்னா அது ரீசெட் ஆகிடும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண இல்லை இப்போ இதில் வந்து எத்தனை நிமிஷம் வச்சா ஓகே? இப்போது 17 நிமிஷம் 10 நிமிஷமா 15 நிமிஷமா அந்த மாதிரி அது அவங்க கொடுத்துருக்க ப்ரோக்ராம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த இது ப்ரோக்ராம் உண்டு. இது பழைய மிஷினில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்து நீங்கள் ரெகுலர் வாஷ் தான் ஆட்டோ. சரி, பாக்கியெல்லாம் நம்மளுக்கு தேவையான ப்ரோக்ராம் மட்டும். பவர் ஆன் பண்ணிட்டு இங்கே வாட்டர்ல வச்சுட்டு ப்ளே பண்ணீங்கன்னா அது பாட்டுல வாஷ் ஆகும். மோஸ்ட்லி ஆட்டோல வச்சாலே நார்மல் வாஷ் எல்லாமே பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிக்கும். சாரி எல்லாமே. சாரி நீங்க சாரி மட்டும் தனியா போற மாதிரி இருந்தா இந்த இருக்கு பாருங்க, இதில் போட்டு வாஷ் பண்ணிங்க. ஏன்னா அது சாஃப்டா இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இதே பாருங்க, இந்த நகைக்கி இந்த மாதிரி மோதிரம் எது போட்டாலும் டேமேஜ் ஆகும் இந்த பல்ஸ் செட். லிக்விட் தான் யூஸ் பண்ணணுமா இல்லை பவுடர் யூஸ் பண்ணலாங்களா? நீங்கள் பவுடர் யூஸ் பண்ணுறது லிக்விட் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஏன்னா வச்சுக்கோங்க, பவுடர் வந்து உள்ளார போய் அப்படியே அந்த சோப்பு இது இதில் தான் இந்த சோப்பு அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படி இருக்கும். யாரை பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அதை கட்டி விடும். லிக்விட்னா தனியாக போய்டும், பிரச்சனையே இருக்காது. லிக்விட் இதில் ஊற்றிட்டா போதுமா? வேறு எதுவும் லிக்விட் ஊற்றினா இந்த வழியாக தண்ணி எடுக்கும். வேறு எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. இது எதுக்கு? இது வந்து நம்ம ஒரு வாஷுக்கும் கழட்டி போடணும். இது ஃபில்டர், இதில் தான் துணியெலாம் அடைச்சிக்கும். இதை வாஷ் பண்ணி போடணும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இது பண்ணிக்கணுமா அதை? ஆமாம். நம்ம இந்த நூல் துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நூலெல்லாம் போய் ஆட்டு இதில் போய் இதாகிட்டு சேஃப்டி பண்ணி வச்சுக்கோ. அதை வாஷ் பண்ணி எதுவும் டமால மூடாதில்ல, பொறுமையாக மூடல. ஹைட்ராலிக் ஹைட்ராலிக். மற்ற வாஷிங் மிஷின் மாதிரி டம்முன்னு போட்டால் டம்முன்னு ஆகாது. வேற சரி ப்ரோ, அவ்வளோதானே இதில்? ஓகே. உங்களுக்கு லெக் வேணும்னா லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பக்கமும் உண்டு. ஓ, லெக் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு ஆர்டர் கீழே ஸ்டாண்டு வைக்கிற மாதிரி இருந்தால் கூட வச்சுக்கலாம்ல. ஸ்டாண்ட் வச்சுருந்தா ஸ்டாண்ட் இருக்கு. சரி ப்ரோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.